அதுதான் ப்ரோ, படம் ஒன்றுமே இல்லை ப்ரோ, அவ்வளோதான். கேமியோ தான், அதுக்கு தான், வேற ஒன்றுமே கிடையாது, கேமியோ மட்டும் தான் ப்ரோ. இதுக்கப்புறம் மூவி நடிப்பாரான்னு எங்களுக்கு தெரியாது. ஸோ லாஸ்ட் படமாக ஒரு ஃபெஸ்டிவல் எங்களுக்கு கொடுத்தாரு, செம சூப்பர் ஹிட்டு. இதை விட லைஃப்ல வேற மூமெண்ட் எனக்கு இருக்காது. பெஸ்ட் படம் ப்ரோ இது. எத்தனை தடவை பாப்பீங்க இந்த படம்? பார்க்கலாம் ப்ரோ, 10 வாட்டி மேல பார்க்கலாம் ப்ரோ. ப்ரோ வேற மாதிரி ப்ரோ, படம் வேற மாதிரி ப்ரோ. பீஸ்ட் விட நல்லா இருந்துச்சு ப்ரோ, அவ்வளோதான். பீஸ்ட் விட நல்லா இடிக்குது, மிச்சபடி படம்லாம் சூப்பரா இருக்கு. படம் பெருசா ஒன்றும் இல்லை ப்ரோ, நல்லா தான் ப்ரோ இருக்கு. ஆனா நாங்க வந்து ஒரு ரொம்ப இல்லை, நான் எனக்கு ஹைப்லாம் கிடையாது ப்ரோ, ஜாலியாக தான் வந்தோம். ஆனால் அந்த அளவுக்கு இல்லை படம், விஜய் படம் மாதிரி இல்லை ப்ரோ. மற்ற ஆக்டர்ஸ்க்காக எழுதின கதை மாதிரி இருந்துச்சு, நிறைய படம் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ரொம்ப கிளம்சியாக இருந்துச்சு ப்ரோ, செகண்ட் ஹாஃப் ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப கிளம்சி ப்ரோ. விஜய் படம்னா ஒரு பிஜிஎம் பாட்லாம் சுத்தமாக இது இல்லை ப்ரோ, பிஜிஎம் எதுவுமே நல்லா இல்லை. துப்பாக்கிலாம் கம்பேர் பண்ணாங்க ப்ரோ, அதெல்லாம் என்ன மாதிரி படம், பரவாயில்ல ப்ரோ, அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் கிடையாது படத்தில் பெருசாக. அதுதான் ப்ரோ, படம் ஒன்றுமே இல்லை ப்ரோ, அவ்வளோதான். கேமியோ தான், அதுக்கு தான், வேற ஒன்றுமே கிடையாது, கேமியோ மட்டும் தான் ப்ரோ. பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ, நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இப்படி இருக்கும்னு. சூப்பரா இருந்துச்சு, நான் எதிர்பார்க்கவே இல்லை, பயங்கரமா இருந்துச்சு. நார்மலா தான் ப்ரோ எதிர்பார்த்தேன், ஆனா என்னென்னமோ இருக்கு படத்துல, நான் சுத்தமா எதிர்பார்க்கல. சில ஸ்பாய்லர்ஸ்லாம் வந்துச்சுல, ஓகே அதெல்லாம் இருக்குன்னு பார்த்தா ஸ்பாய்லர் தெரிஞ்சிருச்சு எனக்கு, காலையில மீம்லாம் பார்த்துட்டேன். ஆனாலுமே பயங்கரமா இருக்கு, என்னென்னமோ இருக்கு படத்துல, என்னென்னமோ இருக்கு. நீங்க போய் பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க, போய் பாருங்க, கண்டிப்பா பாருங்க. சூப்பரா இருக்கு ப்ரோ. இன்னொரு பாட்டு இருக்கு ப்ரோ படத்துல, வருது ப்ரோ, பாத்துட்டு போலாம். 3 விஜய் ப்ரோ, ஒரு படம் ஒரு தடவை தான் பார்க்க முடியும்ன்றாங்க. எவ்வளவு வாட்டி வேணா பார்க்கலாம், கீச்சிட்டாங்க படத்தை. ஃபேமிலி ஆடிஷன் வந்து பார்க்கலாம், வர்த்தா இருக்கு படம். செம்ம வர்த்து எல்லாரும் வந்து பாருங்க. கடைசில தலை தானா மச்சான், எல்லாரும் ஒரு சீனுமே கூஸ் பம்ப்ஸ் ப்ரோ, ஒரு சீனுமே கூஸ் பம்ப்ஸ். கொண்டே பாத்தீங்களா, மொக்கலாம் இல்லவே இல்ல ப்ரோ, படம் சூப்பரா இருக்கு, அவ்வளவுதான் ப்ரோ. யார் ப்ரோ அவங்க சொல்லி இங்க நிறுத்த வைங்க ப்ரோ, நான் கேக்குறேன். இப்போ படம் பார்த்துட்டு சொல்லுங்க, யார் வந்தாலும் பார்த்துட்டு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டே தான் பார்த்துட்டு சொல்லலாம். பயங்கரம். ஐயோ கோட்டு தான் ப்ரோ, இங்க மங்கத்தான் பெஸ்ட் தான். இப்போ கோட்டு ப்ரோ, அப்ப மங்கத்தா, இப்போ கோட்டு. மங்கத்தால எல்லாம் இருக்கு, இப்போ கோட்டு கீச்சிட்டாங்க எல்லாத்துலயும். சூப்பர் ப்ரோ, அவர் கரியர்லயே பெஸ்ட் படம் ப்ரோ இது. பார்க்கலாம் ப்ரோ, 10 வாட்டி மேல பார்க்கலாம் ப்ரோ. தரமா இருந்துச்சு ப்ரோ, வேற மாதிரி. எஸ்கே கேமியோ எல்லாரும் வந்தாங்க, சூப்பரா இருந்துச்சு. ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட், அதுல லாஸ்ட்ல ஒரு சஸ்பென்ஸ் ஆட்டாங்க. ஆமா, படம் முடிஞ்சு கொஞ்சம் இதுவாகும் போது மட்டும் லைட்டா கொஞ்சம் புரியாத மாதிரி. ஆமா, லாஸ்ட் இல்ல கிளைமாக்ஸ் அது அடுத்து படம் முடிஞ்சதுக்கு அடுத்து இன்னொரு ரொம்ப இன்சைட் போட்டாங்க. ட்விஸ்ட் இருந்துச்சு அது. இல்ல அது போர் அடிக்கல. அந்த லாஸ்ட் மட்டும் தான் கொஞ்சம். தளபதி ஃபேன் எல்லாரும். ஆமா, இவன் டை ஹார்ட் தளபதி ஃபேன். அதெல்லாம் என்னால சொல்ல முடியாது ப்ரோ. எக்ஸைட் ஆறீங்கல, ஆனா நிறைய பேர் வந்து ஒரு சில பேர் படம் ஸ்டோரி அந்த அளவுக்கு இல்லன்றாங்க. எனக்கு பிடிச்சிருந்துச்சு, எனக்கு பர்சனலா எனக்கு பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. என்ன நான் தெரியல, எனக்கு நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணனும்னு தெரியல, எல்லாம் பார்த்தனோ தெரியல, பயங்கரமா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ப்ரோ, பயங்கரமா இருந்தாரு. தளபதிக்கு என்ன ப்ரோ கூட சூப்பரா இருந்தாரு. ரிப்பீட் ஆனியன்ஸ் இந்த படம் பார்ப்பாங்களா? நானே போய் பாப்பேன், தெரியல ப்ரோ, காசு இருக்கிறத பொறுத்து பாப்பேன். நல்லா இருந்தது. ஆக்சுவலி ஆஸ் அ தளபதி ஃபேனா அவரை கடைசி நிமிஷம் வரைக்கும் ஒரு சஸ்பென்ஸாவே இருந்ததுனால ரொம்ப நல்லா இருந்தது. எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த அளவுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ இன்னொரு வாட்டி 10 o'clock ஷோ புக் பண்ணியிருக்கேன், அகெயின் பார்க்க போகிறேன். இதோட நான் 3வது வாட்டி அட்டென்ட் பண்ணுறேன். ஸோ ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்குது. அவர் தான் எல்லாமே, அவர் தான் என்னோட உயிரே, அவர் தான். ஃபுல்லாகவே வருத்துங்க. எத்தனை வாட்டி வேணால் பார்க்கலாம். நாளைக்கும் போக போகிறேன், சாட்டர்டேவும் போக போகிறேன், சண்டேவும் போக போகிறேன், எல்லா நேரமும் போக போகிறேன். என்னதான் இருக்காருண்ணா, இதை விட வேற என்னன்னா வேணும்? தளபதி இருக்காரு, இதுக்கப்புறம் மூவி நடிப்பாரான்னு எங்களுக்கு தெரியாது. ஸோ லாஸ்ட் படமாக ஒரு ஃபெஸ்டிவல் எங்களுக்கு கொடுத்தாரு, செம சூப்பர் ஹிட்டு. இதை விட லைஃப்ல வேற மூமெண்ட் எனக்கு இருக்காது. ஐயோ அதை சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ரொம்ப பயங்கரமா இருந்தது. ஆக்சுவலி வந்து இது லாஸ்ட் மூவி ஓகேவா அப்படின்னு சொல்றாங்க, எப்படின்னு நம்மளுக்கு தெரியல. பட் இருந்தாலுமே தளபதி ஃபேனுன்னு நான் சொல்லலை. ஸோ அதுதான், இந்த மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை இந்த அளவுக்கு இருக்கும்ட்டு. ஹாப்பியாக அந்த ஹாப்பிலேருந்து இன்னும் வெளியிலே வரல, இன்னும் அங்கேயே இருக்கலாமான்னு இருக்கு. இன்னும் அந்த லாஸ்ட் கிளிப்ஸ்லாம் போட்டாங்க, அதை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு. அகெயின் நான் போதான் போகிறேன் இன்னொரு ஷோக்கு. பட் ஆனால் அகெயின் அதை என்னால் எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியல, அவங்களால முடியல, எங்களால் இன்னும் அந்த கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்லேருந்து வர முடியல வெளியில. இன்னைக்கு நைட் ஷோ போறோம்னா கண்டிப்பா நீங்க போய் பாத்தீங்கன்னா நீங்க பாருங்க. நான் என்ன சொல்றேன்னா எல்லாருமே போய் பாருங்க, கடைசி நிமிஷம் வரைக்கும் சீட்டை விட்டு எழுந்துக்கிற நிலைமை கூட இல்லை அந்த அளவுக்கு. அதுதான் சொல்றேனே, நெக்ஸ்ட் ஷோ போகணும், வேற தேட்டர் இது. இந்த தேட்டர்ல இருந்து அந்த தேட்டர் போகணும், அதுக்குள்ள நான் சீக்கிரமா போகணும். ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து பார்க்கணும். ஒரு 5 minutes லேட்டா வந்து அவர் தான் எல்லாமே.
சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. போனாலும் படம் எங்களுக்காக நடிக்கணுன்ற ஒரு இது மட்டும். ஸோ அவர் நடிச்சா எங்களுக்கு எப்பயுமே சந்தோஷம் இருக்கணும். அதுக்கப்புறம் படத்துல பார்க்க முடியாது, அரசியல்ல தான் அரசியல்ல தான் இருப்பாரு. ஸோ கொஞ்சம் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். நல்லா இருக்கு, பார்க்கலாம். ஃபேமிலியாக பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் பிடிச்சிருந்தது, இன்னும் கொஞ்சம் டைம் கம்மி பண்ணியிருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப எழுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எங்கேருந்து வேணாலும் ஆரம்பிச்சிருக்கலாம், ஒன்றும் கதை மாற போகிறதில்ல. இன்ட்ரோ அப்புறம் இடையில ஒரு 20 மினிட்ஸ் கட் பண்ணலாம், அதெல்லாம் தேவையில்லாத வேலை. அவங்களுக்குலாம் நல்லா இருக்கும். 5க்கு 3 ஒர்த்து தான். என்ன விஜய் ரொம்ப வில்லனாக காமிச்சிருக்காங்க, மற்றபடி படம் நல்லா இருக்கு ப்ரோ. படம் வேற மாதிரி ப்ரோ. எல்லாம் சொல்லுவாங்க, காலிலேருந்து ரிவ்யூ பார்த்துனே இருக்கேன், எல்லாம் வந்து படம் அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க ப்ரோ. அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஒரு மாதிரி படம் நல்லா இல்லை, எடிட்டிங் நல்லா இல்லை, கொடுத்த காசுக்கு வர்த்து இல்லை, அந்த மாதிரிலாம் நிறைய சொன்னாங்க ப்ரோ. அப்படிலாம் எதுவுமே இல்லை ப்ரோ. கொடுத்த காசுக்கு கண்டிப்பா வர்த்து ப்ரோ. இந்த எடிட்டிங், விஜயோட ஆக்டிங், ஓவரால் மொத்தப்படி எல்லாமே சூப்பரா இருந்தது ப்ரோ. விஜய் வந்து எல்லாமே நல்லா இருந்தது ப்ரோ. என்ன விஷயம் சொல்றீங்க? ஹேட்டர்ஸ்கான ஹேட் ப்ரோ. அது நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. பிடிக்காதவங்க இந்த செஞ்சு தான். நம்ம வந்து விஜய் ஃபேன், நம்ம விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி தானே ப்ரோ ஆகணும். அப்படிலாம் இல்லை ப்ரோ. புதுசாக எதுவும் நாள் வந்து எடுத்ததே பக்காவாக எடுத்திருக்காங்க ப்ரோ. நிறைய ட்விஸ்ட்டு, நிறைய சஸ்பென்ஸு, நிறைய வச்சு பாட்டு வைப்ஸ்லாம் எல்லாமே சூப்பராக. இப்போ வர புதுசாக லைட்னிங்லாம் ட்ரை பண்ணியிருந்தாங்க, எல்லாமே சூப்பராக இருந்தது ப்ரோ. அப்படிலாம் இல்லை ப்ரோ. சில ட்விஸ்ட்லாம் த்ரிஷா டான்ஸ்லாம் சூப்பராக இருந்தது. சூப்பராக இருந்தது. கிளைமேக்ஸில் வந்து ஒரு ட்விஸ்ட் வரும் ப்ரோ. அந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் வரும் கனவுல கூட நினச்சி பார்த்து இல்லை ப்ரோ. அந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் வரும். தான் ப்ரோ. நல்லா தான் இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் நல்லா தான். கொடுத்த காசுக்கு வர்த்து ப்ரோ. யாருமே காலையில் நிறைய சொன்னாங்க இந்த மாதிரிலாம் வர்த்து இல்லை அந்த மாதிரிலாம். பட் கொடுத்த காசுக்கு வர்த்து ப்ரோ. கண்டிப்பாக மஸ்ட் வாட்ச் ஃபிலிம் ப்ரோ. அருமையாக இருந்தது தெளிவா. சூப்பர். நம்ம சொல்லவே தேவையில்லையே, படம் பார்க்குறது நம்ம சொல்லவே தேவையில்லையே. தளபதி பற்றி நமக்கே தெரியும். அடுத்த ஒரு படம் தான் இது சைன் பண்ணியிருக்காரு. இந்த லாஸ்ட் படம் இது நம்ம கமலால பார்க்க வந்து அருமையாக இருக்குது. சொல்லவே தேவையில்லை. அடுத்த தளபதி பற்றி சொல்றதுக்கு என்ன ஆகுது? ஒரு வாட்டி தான் பார்க்க முடியுங்கிறாங்க. ஒரு வாட்டி பார்க்கணுன்ட்டு அது பார்க்குறவங்க சொல்கிறாங்களோ பார்க்காதவங்க சொல்கிறாங்க. நான் பார்த்தேன். விஜய் ரசிகராக இருந்தாலும் சரி, நான் என்ன அவருக்கோசம் நம்ம பேச முடியுமா? ஐயோ நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, பார்த்தா நல்லா இருக்குது, அவ்வளோதான். செம்மையாக இருக்குது. திருப்பி பார்க்கணும்னு தோணுது. திரும்பி வாமா ஃபேமிலியோட வருவேன். இப்போ நான் பசங்க கூட வந்தேன், திரும்பி ஃபேமிலியோட வந்து நான் பார்ப்பேன் கண்டிப்பாக. படம் ஓகே தான் ப்ரோ. இல்லை ப்ரோ, நம்ம வந்து அவர் என்ன வெங்கட் பிரபு சொன்னது வந்து எல்லாம் கெஸ் பண்ணவே முடியாதுன்னு ஒரு இன்டர்வியூவில் சொன்னோம். அப்படிலாம் இல்லை ப்ரோ, எல்லாம் கெஸ் பண்ண. சஸ்பென்ஸ் அந்த அளவுக்கு இல்லை ப்ரோ. இருந்துச்சு சில என்ன சொல்ல இன்டர்வலுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் சஸ்பென்ஸ்லாம் இருந்துச்சு. கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப நேரம் வச்சு. ஃபைட் சீன்லாம் நல்லா தான் இருந்துச்சு, நல்லா எடுத்துருக்காங்க. டிஹெச்சிங்லாம் சூப்பராக பண்ணுறாங்க, அதெல்லாம் குறையே இல்லை. பிஜிஎம்மும் ஈவன் குறை என்னன்னா ப்ரோ, கதை வந்து நீங்கள் என்ன சொல்கிறது, சீக்கிரமாக கண்டுபிடிச்சலாம் இதுதான் கதை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். க்ளோனிங் மட்டும் கடைசியாக வந்து சும்மா ஒரு பிட்டுக்கு சொல்லிருக்காங்க தவிர மற்றபடி எதுவும் இல்லை. படம் வேஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன் ப்ரோ. ஒரு ட்ரை கொடுத்துருக்காங்க. விஜயோட படமான்னு கேட்டால் அது நான் சொல்ல மாட்டேன். இது அவர் சும்மா ட்ரை பண்ணிருக்காரு. இது போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிருக்காரு. ஆயிருக்கு ப்ரோ, நிறைய இது ஆயிருக்கு. எப்படின்னா ஓவராலாக ஒரு வாட்டி பார்க்கலாம், மற்றபடி தலைக்காக ப்ரோ ஒரு வாட்டி தான் ப்ரோ. ஏன்னா ஒரு வாட்டியில் உங்களுக்கு கதை புரிஞ்சிடும். ஏன்னா நல்லா இருக்குது. ஆக்ஷன் சீக்வன்ஸ் பார்க்கலாம், பிஜிஎம்லாம். இந்த தேட்டரில் நல்ல பாட்டுலாம் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணாத கேமியோஸ் தான் இருக்குது. அதுக்காக நீங்கள் சும்மா ஒரு வாட்டி பார்க்கலாம், அவ்வளோதான். நம்ம சீக்வன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது, எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. டபுள் ஆக்ஷன் எல்லாமே நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இது மெகா ஹிட் தான் இருக்குது. இல்லை அந்த மாதிரி நல்லா இருக்குது. அது நல்ல விதமாக எடுத்திருக்காங்க, நல்லா இருக்குது, புதுசாக பார்க்க நல்லா இருக்குது. படம் நல்லா. விஜய் ஃபேன்ஸ்க்கு ஒரு ட்ரீட் மாதிரி தான். ப்ளஸ் 3 hours ஒரு செம்ம என்டர்டைன்மெண்ட்டு. படத்தில் நிறைய பேர் கேமியோ இருந்தது. கடைசியில் என் ஃபேன் தலை கேமியோலாம் இருந்தது. நல்ல என்டர்டைன்மெண்ட் ப்ரோ. அதே மாதிரி விஜய் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நிறைய டபுள் ஆக்ஷன். தோனி, தலை அஜித் ரெண்டு பேரும். தலை தோனி கடைசியில் என் தலைவர் கேமியோ, ஃபேன் மங்காத்தா பிஜிஎம், அதுவே போதும். யுவன் சம்பவம். 3 hours ஒர்த்தா ப்ரோ? என்னது ப்ரோ? 3 hours ஒர்த்தா? 3 hours ஒர்த்து ப்ரோ. 5க்கு எவ்வளோ ரேட் பண்ணுவீங்க? 5க்கு 4 ப்ரோ.